கேட்டீங்களா கதையை? 5000 ரூபா ரொக்க பணம் பரிசு பணம் வச்சிருக்கிறேன். ஏதுன்னு கேட்குறீங்களா? எங்கள் மாமனோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தாங்க. நானும் போடணுங்களா? அங்கே ஏதோ பாட்டு போட்டிங்களாம்மா. எல்லாம் ஒரே அவங்க சொல்கிறாப்புல பாட்டு பாடணுங்களாம்மா. பாடிட்டாக்கா அவங்களுக்கு 1000 ரூபா பரிசுனாங்க. நானும் சும்மா இருக்கணுங்களா? நானும் போய் பாட்டு போட்டியில் கலந்துட்டுங்க. கலந்தோன்னா எல்லாரும் அவிய சவரீத்துக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. அப்போ அவி என்கிட்ட வரும்போது சொன்னாங்க, ஒரே வரியில் ஒரே பாட்டு பாடணும், வேறு வார்த்தையெல்லாம் போட்டு பாடவே கூடாது, எங்கே நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா நான் ஒரு பாட்டு எடுத்து விட்டேன் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து 5000 ரூபா பணத்தை ஒன்று திரட்டி என் கையில் கொடுத்து ஆட்டோ பிடிச்சி என்னை ஆட்டோவில் ஏற்றி நீங்கள் இப்போ போக, மறுபடியும் மீதி பாட்டை நாங்கள் அங்கே வந்தே கேட்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு என்னை ஆட்டோ வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. தெரியுங்களா? என்ன பாட்டு பாடினேன்னு கேட்குறீங்களா? ஓ, நான் அருமையாக பாடி போட்டேன். ஒரே வரியில் அருமையான பாட்டு. ஊ ஐயோ, ரொம்ப பாடிட்டு நட்டுருக்குதுங்க. முன்னாடி என்னால் பாட முடியல. இதுதான் வெளியில் எங்கேயுமே நான் என்ற குரலை தேய்ச்சிக்கிறதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.